வணக்கம் நேயர்களே. அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி அரக்கோணம். அரக்கோணத்தில் திமுக வெற்றி என்று தந்துவிட்டோம். அதே சமயம் மற்ற கட்சிகளுடைய வாக்குகளை பார்த்தீங்கன்னா அதிமுக 30 இந்த மாதிரி கொடுத்துருக்கு. 2ஆம் இடம் அதிமுக, 3வது இடம் பாஜக. வாக்கு வித்தியாசம் 76 மேல் கொடுத்துருந்தோம். ஆனால் 3 லட்சம் வாங்கிட்டாங்க. இதில் இந்த 2ஆம் இடம் 3ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு சரியாகவே வந்துள்ளது. 22-17. இதில் என்னென்னா அரக்கோணம் நான் கடைசி பிப்ரவரி லாஸ்ட்லேயோ மார்ச்சில் எடுக்கிறப்போ உண்மையிலேயே அதிமுக குறைந்தபட்சம் 33% வாங்கியிருக்கணும். கரெக்டாக களம் அதைத்தான் காட்டுகிறது. ஆனால் அவர்கள் வாங்கி இருப்பது 22%. ஆக அதிமுக கடைசியில் களத்தில் அங்கு படுத்து விட்டது என்பதுதான் நிச்சயம். ஏன்னா திமுகவை பிடிக்காமல் போடுறதுக்கு ரெடியாகிறாங்க அதிமுகவுக்கு. ஆனால் பாஜக நாம் கொடுத்த 18 குறைந்தபட்சம் கொடுத்துருக்கோம். அது வாங்கிட்டு கரெக்டாக 17.4 வாங்கிருச்சு. நாம் தமிழர் 5.8 கொடுக்குறோம், 8.5. ஆக பாஜகவும் நாம் தமிழரும் நாம் என்ன கொடுத்தோமோ அதை சரியாக வாங்கிவிட்டனர். ஆனால் அதே சமயம் அதிமுக மட்டும் பின்தங்கி இருக்கிறது கடைசி நேரத்தில். காரணம் நிச்சயம். ஏன்னா நான் தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறப்ப தான் அரக்கோணம் எடுக்கிறேன். அன்னைக்கு வந்த ரிசல்ட் எப்படி மாறும்? ஏன்னா ஆக கடைசி கட்ட அந்த ஒரு வார பணிம்போம் அதில் தான் அதிமுக படுத்திருக்கிறது. அடுத்தது திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் திமுக வெற்றி அது சரியாக வந்திருக்கிறது. 2ஆம் இடம் அதிமுக, 3வது இடம் பாஜக. வாக்கு வித்தியாசம் 1 லட்சம், 2 சில்லற ரைட்டு தான் அது. ஏன்னா அதே சமயத்தில் அதிமுக 2ஆம் இடம் குறைந்தது 34 வாங்கியிருக்கணும். எவ்வளோ வாங்கியிருக்கு? 27 வாங்கியிருக்கு. பிஜேபி குறைந்தபட்சம் 18 வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் 13 தான் வாங்கியிருக்கு, 13.6. ஆக இங்கே பாஜக களப்பணியில் இவ்வளவுக்கும் அஸ்வத்தாமன் நிற்கிறார். அதனால தான் 21 வரைக்கும் வரும்னு நினச்சேன். ஆனால் நிச்சயம் திருவண்ணாமலை பாமக அதிக வாக்கு வங்கி அது டிரான்ஸ்ஃபர் ஆகவில்லை, பாஜகவுக்கு சரியாக ஆகவில்லை. அதனால தான் நமது கணிப்பில் 4% குறைவாக வந்திருக்கிறது. என்டிகே 5 முதல் 7 கொடுத்துருக்கான், அவங்க வந்திருக்கிறது 7.3. ஆக அதுவும் மிக சரியாக வந்திருக்கிறது. அடுத்தது கள்ளக்குறிச்சியில் பார்த்தால் திமுக கடும் போட்டின்னு கொடுத்துருக்கோம். சிறிய எட்ஜில் திமுக வெற்றின்னு கொடுத்துட்டோம். ஏன்னா ஒருவேளை வாய்ப்பு மாறலான்னு கொடுத்துட்டோம். 3வது இடம் பாஜகன்னு கொடுத்துருக்கோம். குறைந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது கரெக்டாக 53,000 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வாக்கு எப்படி வாங்கியிருக்காங்க? 37-44. திமுக 3% சேர்த்து 44 வாங்கிருச்சு. அதிமுக குறைந்தபட்சம் ஆமாம் அதிமுகவும் நாம் கொடுத்ததை விட 3% அதிகம் வாங்கிருச்சு. 37 தான் அதிகம் கொடுத்துருக்கேன், 40% வாங்கிருச்சு. பாஜக தான் மிகவும் இங்கே தோல்வி அடைந்திருக்கிறது. குறைந்தது 18% வாங்கியிருக்கணும், ஆனால் வாங்கியிருக்கிறதோ 5.7. கள்ளக்குறி காரணம் இதுதான். அதாவது திமுக 2 கட்சிகள் அதாவது திமுகவுக்கு எதிராக ஏதோ ஒரு எதிர்கட்சி கடும் போட்டியை அளித்தால் பிற எதிர்கட்சிகள் அப்படியே பின்னாடி போயிடுது. உண்மையிலேயே கள்ளக்குறிச்சியில் நாம் தமிழர் நல்ல செல்வாக்கு தான், 8-9 அதுதான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுவும் பின்தங்கி சுமார் 6% தான், 5.9, 6% வாங்கியிருக்கிறாங்க. காரணம் அந்த திமுக அதிமுக கடும் போட்டியில் பாஜகவின் வாக்கும் நாம் தமிழரின் வாக்கும் கரைந்திருக்கிறது என்பதே இதை களம் காட்டுகிறது. சரி, அடுத்து விழுப்புரத்தை பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட்டு? திமுக வெற்றி கொடுத்துட்டேன். 2ஆம் இடம் அதிமுக, 3ஆம் இடம் பாஜக. ரைட்டு. வாக்கு வித்தியாசம் 50,000 கொடுத்துருக்கேன், 70,000. அப்போ அது சரி. 2ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி அதிமுக தான் வந்திருக்கு, 3வது இடம் பாஜக வந்திருக்கு. வாக்கு சதம் என்ன வாங்கியிருக்கு? திமுக 40-44ன்னு சொல்லியிருக்கேன், 41 வாங்கியிருக்காங்க. அதிமுக 32லேருந்து 36 கொடுத்துருக்கேன், 35 அதுவும் மிகச்சரியாக வாங்கியிருக்காங்க.
பாஜக 16 முதல் 20% கொடுத்துருக்கேன். அவங்க கரெக்டாக 16, 15.8னா 16. நாம் தமிழர் 8 to 12. உண்மையிலே நாம் தமிழர் இங்கு செல்வாக்கத்தான் இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் சரிந்து 5ஆக மிகவும் கீழே இறங்கி சென்றுள்ளது. சரி, அதே மாதிரி கடலூரில் என்ன கொடுத்துருக்கேன், திமுக வெற்றி, ஆனால் குறைந்த வாக்குன்னு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மாறினாலும் அதிமுக வெல்லும் வாய்ப்பும் உள்ளதுன்னு கொடுத்துருக்கேன். 2ஆம் இடம் அதிமுக, 3ஆம் இடம் பாஜக. ஆனால் வெற்றி திமுக பெற்றுள்ளது நாம் சொல்லபடி. ஆனால் வாக்கு வித்தியாசம் அதிகரித்து விட்டது. அதே சமயம் கடலூரில் வாக்கு என்ன நம்ம குறிச்சிருந்தோமோ, திமுகவுக்கு 42% மேக்சிமம், ஆனால் 44 வாங்கியிருக்கு, 2% கூடுதலாக. அதிமுக குறைந்தபட்சம் 34 வாங்கன்னு கொடுத்துருக்கோம், ஆனால் 26% தான் வாங்க முடிந்திருக்கிறது. பாஜக குறைந்தபட்சம் 18% வாங்கும், அதிகம் 22ன்னு கொடுத்துருக்கோம். அது கரெக்டாக நாம் கணித்த சென்ட்ரலில் 20% ஓட்டை வாங்கியிருக்காங்க பாஜக கூட்டணி. நாம் தமிழர் 5 முதல் 8 கொடுத்துருக்கோம், 5.6. ஆக இவை அனைத்தும் கடலூரில் சரியாகத்தான் வந்துள்ளன. அடுத்தது வேலூரை பொறுத்தவரையில் நான் தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது எடுத்தது. இதுதான் ரேஞ்சு காமிச்சது, வேலூர் வாக்கு ரேஞ்சு இதுதான் காமிச்சது. ஆனாலும் ஏசிஎஸ் கடுமையாக வேலை செய்து கொண்டிருந்ததால் பணமும் பிரயோகிப்பார் என்பதால் கடும் முன்முனை போட்டி. வாய்ப்பு திமுக 1, 2வது வாய்ப்பு அதிமுக, 3வது வாய்ப்பு பாஜக, அப்படித்தான் வரிசைப்படுத்தி இருந்தேன். களம் அதைத்தான் காட்டுகிறது. ஆனால் குறைந்த வாக்கு வித்தியாசம் என்று தான் கணித்தேன். ஆனால் பெரிய வாக்கு வித்தியாசம். இது எவ்வாறு நடந்திருக்கிறது என்றால், வேலூரில் கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதிமுக கேண்டிடேட் படுத்து விட்டார். சுத்தமாக வேலையே செய்யவில்லை. அவருடைய வாக்கு வங்கி மிகவும் குறைந்து போனது. நம்ம தேர்தல் ஆய்வு பண்ணுறப்போ குறைஞ்சது 30% தாண்டி காட்டுது. ஆனால் அந்த காட்டின பெர்சன்ட் கூட வாங்காமல் அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு, வெறும் 10%. அப்போ இதெல்லாம் நான் எல்லா தொகுதி பண்ணுறேன்னா எந்த ஆய்வும் மாறாது. அவர் அந்த தொகுதியில் இருக்கிற நண்பர்களையே கேட்டுட்டேன், சார் அதிமுக படுத்துட்டாங்க, திமுகவும் ஏசிஎஸும் இருவரும் கடுமையாக பணப்பிரயோகம் செய்கின்றார்கள். அதிமுக மேலிருந்து கூப்பிட்டு சொன்னாங்களாம், பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம், வர்ற வாக்கு வரட்டுன்ட்டாங்களாம். இதுதான் வேலூரில் நடந்தது. ஆக ஒரு விஷயம், 2 பேர் பணம் கொடுத்து கடுமையாக மோதுனா இன்னொன்னையும் சொல்லலாம், எந்த இரு அணி ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த அணி வலிமை காட்டுகிறதோ பிற அணிகள் தொய்வடைந்தால் படுத்து விடும். அதுதான் நடந்திருக்கிறது. அதனுடைய விளைவு. ஆனால் அந்த வாக்குகள் எங்கே, அந்த அதிமுகவுடைய இன்னும் 20% வாக்கு எங்கே போச்சுன்னா, அதில் இந்த வன்னியர் சமூக வாக்கெல்லாம் பெரும்பகுதி அப்படியே இவருக்கு போயிடுச்சு. யாருக்கு, துரைமுருகன் பையனுக்கு போயிடுச்சு. அதனால தான் 38 வாங்க வேண்டியது 50% வாக்கை பெற்றிருக்கிறது. அதிமுகவுக்கு அங்கே பெரும்பலமாக இருந்தது வன்னியர் வாக்கு தான், அதையும் கால்குலேட் பண்ணியிருந்தேன். மீதி வாக்குகள் இங்கே ஏசிஎஸ்ஐ நோக்கி நகர்ந்திருக்கிறேன். அதனால் அப்பையும் கூட பாருங்கள், ஏசிஎஸ்க்கு நான் கணித்தது 27 முதல் 31. அவர் அதே வாக்கத்தான் வாங்கியிருக்கார் பாருங்கள், 31 தான் வாங்கியிருக்காரு. அதை கூட அவரால் முடியலை. ஏசிஎஸ்சினால் அந்த நான் கொடுத்த லிமிட்டை கடக்க முடியவில்லை. ஆனால் அப்போ அதிமுக இழந்த வாக்கு ஏறக்குறைய வன்னியர் வாக்கு மட்டும் இல்லை, இதில் ஒரு உளவியல் பல தொகுதியில் நான் பார்த்துருக்கேன். அதிமுக ரொம்ப வலுவிழந்து வேலை செய்ய போன இடங்களில் எல்லாம் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சிலர் பாஜக போட்டிருக்காங்க, ஆனால் பெரும்பகுதி எப்படி போட்டிருக்காங்கன்னா, பாஜக வரக்கூடாதுன்னு நினச்சி திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது பல தொகுதிகளில், கோயம்புத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் நடந்திருக்கிறது. அதுவே உண்மையான நிலவரம். ஆக இது இந்த தொகுதியின் களம். அடுத்ததாக கிருஷ்ணகிரி எவ்வாறு வந்திருக்கிறது என்றால், இதுதான் சதவீதம். கடும் போட்டி, சம வாய்ப்பு. ஆனால் முதல் வாய்ப்பு திமுகன்னு கொடுத்துருக்கேன். குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசம் கொடுத்துருக்கேன். ஆனால் 190 ஜெயிச்சிட்டாங்க. இது என்ன வந்திருக்குன்னா, நான் திமுக 38 வரைக்கும் வாங்கலான்னு 42%. அதிமுக குறைந்தபட்சம் 25 வாங்குன்னு 34 வாங்குன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க 25.7 தான் வாங்கியிருக்கிறார்கள்.
பிஜேபியும் குறைந்தபட்சம் 26 வாங்குன்னு கொடுத்துருக்கேன், ஆனால் 18.4 தான் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் 5 முதல் 8ன்னு கொடுத்தேன், ஆனால் 1% கூடி 9.2. நாம் தமிழர் வாங்கியதுக்கு அந்த வீரப்பன் மகள் நின்றதால் அந்த ஒரு 1.5% கூட வாங்கியிருக்காங்க. மற்றபடி இங்கு கிருஷ்ணகிரியில் திமுகவும் பெரிய கூடிரல, 2% தான் நம்ம கணிச்சது, 4% கூடியிருக்காங்க. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் தங்கள் வாக்கு நிலைகளில் குறைந்தே போயிருக்கிறார்கள் கடைசி கட்ட பணிகளில். சரி, அடுத்தது தருமபுரியில் நம்ம கொடுத்தது இதுதான். ஆனால் திமுக வெற்றின்னு கொடுத்தது தான். 2வது இடம் அதிமுக, 3வது இடம் பாஜக. இது நான் இப்போ டாக்டர் அன்புமணி மீட்டிங் அன்னைக்கு நைட்டு மறுநாள் காலையில் தான் ஃபுல்லாக எடுக்கிறோம் நாங்கள். ஆனால் வந்த ரிசல்ட் இது தான். பாமக 3வது இடத்துல தான் நின்னது. ஆனால் மேக்சிமம் 32% ஓட்டு வாங்குங்கிற கணக்கீடு வந்தது. ஏன்னா அதே சமயம் நான் பேட்டியில் கொடுக்குறப்ப என்ன கொடுத்துருக்கேன், நான் 15ஆம் தேதி பேட்டியில் ப்ரெஸ் ரிலீஸில் 2ஆம் இடத்தை நோக்கி பாமக நகர்ந்து விடும். காரணம் அவர்கள் குடும்பமே, ஏன்னா அவர் ஒய்ஃப் நின்றுருக்காங்க, குடும்பமே கடுமையாக வேலை செய்யுது. ஏன்னா இது எலெக்ஷன்னு நான் 15ஆம் தேதினா அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தானே இதை எடுக்கிறேன். அந்த 10 நாட்களில் நடக்கும் மாற்றங்களை அப்சர்வ் பண்ணி தான் அதை சொல்கிறேன். நிச்சயம் 2ஆம் இடத்திற்கு பாமக நகர்ந்து விடும் என்று அதுதான் நடந்திருக்கிறது. வாக்கு வித்தியாசம் 50,000லேருந்து 1ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் 22,000 நாம் எதிர்பார்த்ததை விட கடும் போட்டியை கொடுத்து விட்டனர். அதே சமயம் இங்கு வாக்கு விகிதம் பாருங்கள், 38 குறைஞ்சபட்சம் திமுக வாங்கணும், ஆனால் 34.6 தான் வாங்கியிருக்கு. ஆக திமுக தன் நிலையை இழந்தது தான் கடும் போட்டியை உருவாக்கி இருக்கிறது. காரணம், நமக்கு அன்று வாக்களித்தவர்களில் பல பேர் கணிசமாக வன்னியர்களும் இருந்தனர். அப்போ வன்னியர் ஓட்டு ஒரு 3-4% ரொம்ப உருக்கமான வேண்டுகோளை ஏற்று இதுக்கு பாமகவுக்கு போட்டு விட்டார்கள். அதனால தான் திமுகவின் வாக்கு அந்த ஒரு 3% குறைஞ்சிருக்கு. சரி, அதிமுக என்ன விட்டுருக்கிறது, குறைந்தது 32, ஆனால் 23 தான் 3.5 தான் வாங்கியிருக்கு. இங்கும் சரிவுதான். இங்கும் ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவோட பெரிய அளவில் வன்னி ஆதரவு, அதாவது பாமக தான் முதல் நிலை ஆதரவு வன்னியர், ஆனால் 2வது நிலை ஆதரவு அதிமுக நிறைய வன்னியர் அன்னைக்கு சொன்னாங்க. அவர்களும் புறம் மாறி மாம்பழத்திற்கு போட்டு விட்டனர். ஆக பாஜக, அதாவது மாம்பழம் 33% வாக்கை வாங்கியிருக்கிறது. ஆனால் நான் கொடுத்துருக்கிறது மேக்சிமம் 32. ஏறக்குறைய அந்த கணித்ததை விட 1% எக்ஸஸாக வாங்கியிருக்கு. வாங்கினாலும் அந்த கடும் போட்டி காரணமாக சிறிய அளவில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஆனால் வெற்றிங்கிறது நான் கணித்தபடி திமுகவே வந்துவிட்டது. அடுத்தது சேலத்தில் பார்த்தீங்கன்னா கடும் போட்டி, ஆனால் திமுக சிறிய வெற்றின்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் மாறினால் வெற்றி மாறிவிடும். ஆனால் 3வது இடம் பாஜகன்னு கொடுத்துருக்கேன். குறைந்த வாக்கு வித்தியாசம்னு சொல்லியிருக்கேன். 70,000 ஓட்டு ஓரளவு. ஏன்னா எல்லாம் லட்சத்தில் போகிறப்ப குறைந்ததுன்னா 70 குறைந்தது தானே, அப்படித்தான் ஆயிடுது. வாக்கு என்ன வாங்கியிருக்கார்கள் என்றால், நான் மேக்சிமம் திமுக 40% கொடுத்துருக்கேன், ஆனால் இங்கே 43% வாங்கியிருக்காங்க. அதிமுக குறைந்தபட்சம் 34 வாங்கியிருக்க வேண்டும், அதிகபட்சம் 38ன்னு. ஆனால் அவங்க அந்த அதிகபட்சமான 38% வாங்கிட்டார்கள். அப்போ திமுக எப்படி ஜெயிச்சிருக்கிறதுன்னா, கொஞ்சம் அதிகபட்சமாக போலிங் சராசரியை கூட்டியிருக்கணும். ஏன்னா அதிமுக நாம் குறிப்பிட்ட மேக்சிமம் லிமிட் தொட்டுட்டாங்களே 38. ஆனால் அதே சமயத்தில் திமுக மேக்சிமம் லிமிட்டை விட 3.5% கூட வாங்கிடுச்சு. அப்போ அந்த எக்ஸஸ் போலிங்கை திமுக வெற்றிகரமாக பண ஆதாயத்தின் மூலம் செய்திருக்க வேண்டும். அதே சமயம் பாஜக குறைந்தது 21% வாங்குவார்கள் என்று கணித்தோம். ஆனால் பாஜக 9.7 தான். அப்போ உண்மையிலே பாமக அங்கே வலுவாகத்தான் இருந்தது. அவங்களும் ஓட்டு போடலை. பாஜக உண்மையிலே ஆதரவுள்ள கணிசமாக வாக்கு இருக்குது, அவர்களும் ஓட்டு போடவில்லை. அதனுடைய விளைவு பாஜக சரிந்திருக்கிறது. சரி, என்டிகே 5 முதல் 7%, அது 5.8 சரியாக வந்திருக்கு.
தருமபுரியிலையும் நம்ம 5-7 கொடுத்துருக்கோம். தருமபுரியிலையும் நாம் தமிழர் 5.2 சரியாக தான் வந்திருக்கு. கிருஷ்ணகிரியில் அதுதான் பார்த்தோம், 1% கூட, அவங்க வந்து வீரப்பன் மகள்ங்கிறதுனால இந்த மாதிரி நடந்திருக்கு. இனி அடுத்த தொகுதி நாமக்கல், அது நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே.